ஓம் சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆஞ்சநேய சுவாமினா ஜெய். இன்று குரோதி வருஷம் தட்சிணாயனம் சரத்ருது விருச்சிக மாசம் சுக்லபக்ஷம் ஏகாதசி சௌமிய வாசரம் புதன்கிழமை வரியான் நாம யோகம் பாலவக வணிஜை கரணம் ரேவதி நட்சத்திரம் கூடிய அற்புதமான நல்ல நாள். இன்றைய ஏகாதசிக்கு கைசிக ஏகாதசி. விரதத்திலே தலையானது எது என்று கேட்டால் ஏகாதசியா உபவாசம் என்பது விரதங்கள் ஆயிரம் பலவிதமான விரதங்கள் இருக்கின்றது. சஷ்டி விரதம், கிருத்திகை விரதம், பிரதோஷ விரதம், பௌர்ணமி விரதம், அமாவாசை விரதம் என்று பல விரதங்கள் இருக்கின்றன. ஆனால் விரதத்திலே மிக மிக தலையானது ஏகாதசி. அதுவும் கார்த்திகை மாதத்திலே வருகின்ற ஏகாதசியானது பல கோடி ஏகாதசியில் உண்டு என்று மகான்கள் சொல்லுவார்கள். அதுவும் புதன்கிழமை பெருமாளுக்கு உள்ள நல்ல நாளிலே ஏகாதசி. ஏகாதசியாம் அன்னபோஜன மகாபாவகா, துவாதசியாம் அகால அன்னபோஜன. அப்படி இன்று முழுவதும் காலை விடிய காலம் வரை 1:45 மணியிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. நாளைக்கு குருவாரத்துடைய கைசிக துவாதசி. இன்று ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் நாளைக்கு விரதத்தை பூர்த்தி பண்ணும் பொழுது அவர்கள் குல வழக்கப்படி நல்ல நீரிலே நீராடி, முடிந்தவரை முடியாதவர்கள் வித என்று வெந்நீர் வைத்து நீராடலாம். அவர்கள் குல வழக்கப்படி காலங்களில் சமையல் செய்யும் பொழுது முக்கியமாக எல்லோரும் அகத்திக்கீரையை வாங்கி, அகத்திக்கீரை அவங்கவுங்க வழக்கப்படி அகத்திக்கீரையை நம்ம பொரியல்னு சொல்லுவாங்க, அகத்திக்கீரை கறியும்பாங்க. அகத்திக்கீரை வேக வச்சு அதையும் கடுகு உளுத்தம் பருப்பு மிளகாயெல்லாம் போட்டு உப்பு போட்டு தாளித்து அப்படி தேங்காய் போட்டு அதை மாதிரி வச்சுப்பாங்க. பெரிய நெல்லிக்காயை இன்றே வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நெல்லிக்கனி, அதுக்கு காயின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு ஆம்ல விருட்சம் என்று பெயர். இன்றைக்கு ஆம்லா விருட்சத்தை தரிசனம் செய்து நாளைக்கு அதே ஆம்லா விருட்சத்தினுடைய நெல்லிக்காயை குருவாரத்தினுடைய கைசிக துவாதசி, குருவாரத்தில் கைசிக துவாதசி, குரோதி வருஷமும் குருவாரமும் அஸ்வினி நட்சத்திரமும் இப்பொழுது திரும்ப வருவது குறைந்தது 3 சுற்றுகள் 180 வருடங்கள் பிடிக்கும் என்று கிரந்தங்கள் கூறுகின்றன. இப்படி நாளைக்கு பிரம்மச்சாரிகளுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு, பூணல் போட்டவர்களுக்கு நாளைக்கு வீட்டில் கூப்பிட்டு அவர்கள் குல வழக்கப்படி நல்ல சாப்பாடெல்லாம் செய்து முதலில் நெல்லிக்காய் பச்சடியை சாப்பிட்டு விட்டு அகத்திக்கீரையை சாப்பிட்டு விட்டு நாளைக்கு கல்யாண கறி என்று சொல்வார்கள். வாழைக்காயை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. வாழ்ந்த காய், வாழ்ந்தவர்கள், வாழ்கின்றவர்கள், வாழப்போகின்றவர்கள், வாழையடி வாழையாற்றும் வாழைக்காய் மிக விசேஷம். நாளைக்கு அவரவர்கள் குல வழக்கப்படி முப்பருப்பு போட்டு பாயசம் பண்ணுவது உண்டு, கடலைப்பருப்பு போட்டு பாயசம் பண்ணுவது உண்டு. தேங்காயையும் பச்சரிசியை ஊற வைத்து தேங்காயுடன் சேர்த்து அதை நன்றாக மிக்சியிலே அரைத்து நீரை கொதிக்க வைத்து அதில் விட்டு நன்றாக வெந்த பிறகு அதில் வெல்லம் போட்டு ஏலக்காய், முந்திரி பருப்பெல்லாம் அவரவர்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த பாயசம் செய்ய வேண்டும். இப்படி நுனி வாழை இலையிலே நாளைக்கு பிரம்மச்சாரி விரதம். சில பேருக்கு கல்யாணம் பல காரணத்தினால தடப்பட்டு இருக்கும். நம்ம பிரம்மச்சாரியாவே இருப்பான், சொல்லுவார் உனக்கும் பிள்ளையாருக்கும் கல்யாணம். அந்த மாதிரி சொல்லக்கூடாது. திருமணம் முறையாக நடக்க வேண்டியதற்கு இன்னைக்கே நம்ம ஒரு முக்கியமாக விரதத்தை நம்ம வச்சுட்டு நாளைக்கு துவாதசியில ஒரு உபநயனம் ஆகியிருந்தால் நல்லது. இல்லை என்றால் ஒரு 10 வயசுக்கு உள்ள பாலகனை கூட்டு உட்கார வச்சு ஒரு அந்த பையனுக்கு தேவையான நம்ம வேஷ்டி 4 முழ வேஷ்டி சொல்கிறோம், மணப்பலையை போட்டு அந்த பையனுக்கு புது வேஷ்டி, புது சட்டை இதெல்லாம் கொடுத்து புது அங்கவசரம் என்ன கிழக்கு பார்க்க உட்கார்ந்து அந்த பையனுக்கு முன்னுனி வாடகை இலையில் எல்லா விதமான சாப்பாட்டையும் பரமாறி புருஷ சுத்தத்தை ஒரு முறை ஓதி இந்த பையனுக்கு நல்ல நாளைக்கு மாஷாபூவம் என்று சொல்வார்கள். அந்த வடையை மாஷாபூவம் என்று சொல்வார்கள். இது மாதிரி உளுந்து வடை பண்றதுனால பித்திருக்களுக்கு மிக மிக பிரீத்தியாகவும் இப்படி இருக்கின்ற ஒரு அற்புதமான
பிரம்மச்சாரி தோஷங்கள் வராமல் இருப்பதும், பலவிதமான ஒருத்தருக்கு ஒரு முறை இருமுறை பல முறை திருமணமாகி அந்த திருமண வாழ்க்கை முறிவு ஏற்பட்டு அவஸ்தைப்படுபவர்களுக்கும் ஒரு தீர்வு தருகின்ற அற்புதமான கைசிக துவாதசி. குருவாரம் என்று சொல்கின்றது அவரவர்கள் பின்பற்றும் சர்க்குரு ஆண்டவனாசம் சுவாமிகள், அழகிய சிங்கர், காஞ்சி மகா பிரிவார், சிங்கேரி மகா சன்னிதானம் ஆதீனங்கள் அவரவர்களுக்கு உள்ள குருவை வணங்குவதும் நாளைக்கு எங்கெங்கெல்லாம் ஜீவாலயம், ஜீவசமாதி, பிருந்தாவனம், திருவிருச்சல், அதிஷ்டானம் இவைகளில் வழிபட்டு எண்ணெயில் செய்யப்பட்ட பட்சணங்கள், முறுக்கு, அப்பம், அதிரசம், இப்படி செய்யப்பட்ட தேன்குழல், இப்படி சீடை, தட்டை இவைகளை தானம் கொடுப்பதும், குறிப்பாக தஞ்சாவூர் ராஜகிரி ஐயம்பேட்டை அருகில் உள்ள கேட்டை நட்சத்திரத்துல ராமானுஜருடைய குருவனுடைய திருவிரிசலில் நாளைக்கு பெருந்தேவி பிராட்டியார் வரதாஜ பெருமாளுடைய சன்னிதானத்தில் இதை செய்து அதை கொடுப்பதால் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே பித்ரு சாபங்கள் எங்கிருந்தாலும் அவைகள் கண்டிப்பாக நீக்கும். ஆனால் நித்திய தர்ப்பணம் என்பது ஒவ்வொரு மனிதன், ஒவ்வொரு ஜாதி, மதம், ஆண்கள், பெண்கள் என்று சொல்வது கிடையாது. இன்னும் பெண்கள் தர்ப்பணம் பண்ண ஆரம்பிப்பதே கிடையாது. நம்முடைய குடும்பத்தில் பழக்கம் கிடையாது. அப்படி என்று சொல்லுகின்றார்கள். நாளைக்கு யார் கையால் யார் என்ன நடக்க வேண்டும் என்பது நம்மளால முடிவு பண்ண முடியாது. சீத்தை தர்ப்பணம் செய்தாள் என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றது. ராமாயணத்தை முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கும் போது சீதை தர்ப்பணம் கொடுத்திருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் உதாரணம். இப்படி சொல்லிவிட்டோம். நாளைக்கு பிரம்மச்சாரிக்கு செய்வதும், வேத பாடசாலை, தேவார பாடசாலை உள்ள குழந்தைகளுக்கு நல்ல அறுசுவையோட அன்னம் பாலித்தால் அதனுடைய பலன்களை சொல்லி மாளாது. அந்த இடத்திலே நாம் நினைக்கின்றமே லட்சுமி கடாட்சம், குபேர லட்சுமி கடாட்சம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். நாளைக்கு தர்ப்பணம் செய்கின்றவர்கள் முழு தாமரை 9 வெள்ளத்தாமரை வைத்து இன்றே இரவு நல்ல நீரிலே ஊற வைத்த வில்வ இலைகளை ஊற வைத்து நாளை அதில் கங்கா, யமுனா அந்த மாதிரி புனித நதிகளின் தீர்த்தங்களை சேர்த்து நாளைக்கு அந்த தாமரை பூமி மேலே உள்ள தர்பை சட்டத்திலே தர்ப்பணம் செய்தால் குருவார தர்ப்பணம் குரு மங்கள யோகத்தை கொடுக்கின்ற அற்புதமான அஸ்வினி நட்சத்திரம். மருத்துவர்கள், வைத்தியர்கள் சிறப்படைவார்கள். எப்பேற்பட்ட வியாதிகள் இருந்தாலும் தீர்வதற்கான நல்ல வழிவகைகள் வந்து சேரும். அவரவர்களுக்கு மாத்திருக்கடன், பித்திருக்கடன், தேவகடன், ரிஷிகடன் இவைகள் தீர்க்கப்பட்டு இந்த நம்ம கடன் என்கின்ற பொருளாதார கடன், பணம், காசு இவைகள்லாம் இருந்து மனம் வேதனை அடைவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கின்ற அற்புதமான நல்ல நாள். சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோமரகா, இப்படி கோதானம் செய்வதும், பசுக்களுக்கு பூஜை செய்வதும், கோ பூஜை செய்வதும், கோ சுக்தம் ஓதுவதும், புருஷ சுத்தம், ஸ்ரீ சுத்தம், பாக்கிய சுத்தம், மேத்தா சுத்தம், சங்கல்ப சுத்தம், இப்படி பிரம்ம சுத்தம் என்று பலவிதமான சுத்தங்களிலே பிரதானமான பாக்கிய சுத்தங்களை ஓதி நாளைக்கு வழிபடுவதும், வீட்டில் திருவாராதனை, பூஜை, திருவிளக்கு பூஜை இவைகளை செய்வதும் அளப்பரிய செல்வ கடாட்சங்களை பெற்றுத் தருகின்ற அற்புதமான கைசிக ஏகாதசி துவாதசி. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா.